சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஏண்டா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆக்கியிருப்பார். 2024 விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கருப்பு வருடம் என்றே சொல்லலாம். ஒரு மனுஷனை இவ்வளவுதான் பிழியணுங்கிறது இல்லாம பிழிஞ்சார் சனி. ஆனால் பிடிந்த சனி என்ன செய்கிறார்? விவாகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், உங்களுக்குள்ள ஒரு மனைவியோட காம்ப்ரமைசேஷன், ஒரு லவ், நிறைய பேருக்கு புது காதல்லாம் வந்துருக்கும். 5ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் யோகங்களை மட்டுமல்ல, ஆர்த்தரப்பிரனர் என்று சொல்லக்கூடிய தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையாக கொண்டு உங்களெல்லாம் முதலாளியாக போறார். 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறதா, சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண கத்துக்குங்க. அது ஒண்ணுதான் உங்க மைனஸ் பாயிண்ட். ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்குவீங்க. சனி 11 பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் காதலின் பரிசாகவே உங்கள் மடியில் வந்து பிறப்பார். சனி பகவானே குழந்தை கொடுப்பார். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7 பார்க்கறதுனால முரட்டு லவ்வா இருக்கும். ஸோ அந்த லவ் மட்டும் பண்ணிட்டே இருங்க. மெச்சூரிட்டி லவ் ஆக்கிறதுக்காக தான் சனி வரவே தவிர உங்க பிரிக்க வரல. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உண்மையிலேயே சொல்கிறேன் சார், இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் உலகம் எங்கும் எனக்கு 2 ராசிக்காரர்களால் அவங்களால தான் என் பொழப்பே ஓடுது. ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். 2 பேர் யார் தெரியுமா? ஒன்று கடக ராசிக்காரர்கள், ஒன்று நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அளவு கண்ட அன்பு கொண்டிருப்பவர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து சாவடிச்சார். போன வருஷம் வரைக்கும் ஏண்டா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆக்கியிருப்பார். 2024 விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கருப்பு வருடம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களை, அதாவது ஒரு மனுஷனை இவ்வளோதான் பிழியணுங்கிறது இல்லாமல் பிழிஞ்சார் சனி. ஆனால் பிடிந்த சனி என்ன செய்கிறார்? உங்களை விட்டு அந்த ஈரமெல்லாம் போகணுங்கிறதுக்கு தான் உங்களை பிழிஞ்சது. உங்களை உதறி இப்போது காயப்பட்டிருக்கார். நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. உங்களை இருக்க கெட்டதெல்லாம் போயிடுச்சு. உடம்புல இருந்த கெட்டதெல்லாம் போயிடுச்சு. உங்களை புது ஆளாக உருவாக்கியிருக்கார் சனி. அப்டேட்டட் வெர்ஷன் சிட்டி 2.0 அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டட் வெர்ஷன் நீங்கள் இப்போது. ஸோ இப்போது இந்த சனி பகவான் எங்கே வராருன்னு பார்த்துட்டேன்னா, 5ஆம் வீட்டிற்கு வருகிறார். 5ஆம் வீடு என்பது என்ன? 5ஆம் வீடு என்பது உங்களுடைய யோகஸ்தனம், உங்களுடைய யோகம். யோகம் என்றாலே யோகாதிபதி குருவினுடைய வீடு. குரு விருச்சிக ராசிக்காரர்களும் ஒரு சிறப்பு பண்பு என்னென்னா, குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறார்கள். நீங்களாம் ஹாய் குரு அப்படின்னா வருவார். இந்த மாதிரி குரு உங்களுக்கு 2-5 கூடியவர். அவருடைய வீட்டிலேயே சனி பகவான் செல்லும் பொழுது உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் என்றால், உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். 5ஆம் வீடு என்பது எதாக இருந்தாலும் ஒரு குரு பலத்தை தரக்கூடிய இடம். இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5லிருந்து 5, 6, 7 பார்க்குறார். 7ங்கிறது என்ன? விவாகஸ்தானத்தை பார்த்துறார். விவாகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், உங்களுக்குள்ள ஒரு மனைவியோட காம்ப்ரமைசேஷன், ஒரு லவ், நிறைய பேருக்கு புது காதல்லாம் வந்துருக்கும். காதல் அதாவது ஒரு சிட்டி 2.0ங்கிறதுனால அதோட மேட்ச் பண்ணி ஒரு இரும்பிலே ஒரு இதயம் முளைக்குதா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து செவ்வாய் ராசிநாதன்கிறதுனால நீங்கள்லாம் லவ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். உங்களுக்கெல்லாம் மகாபிரபு நீங்கள் லவ் கூட பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் லவ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. காரணம் என்னென்னா, அவங்களோட அளவு கடந்த எமோஷன். சனி 7 பார்க்கும்போது மற்றவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஜென்ரலாக சனி 7 பார்க்கறதுனால 7 பிரிஞ்சு போயிடும் அப்படி அர்த்தம் கிடையாது. 5ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் யோகங்களை மட்டுமல்ல, ஆர்த்தரப்பிரனர் என்று சொல்லக்கூடிய தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையாக கொண்டு உங்களெல்லாம் முதலாளியாக போகிறார். நீங்கள் ஒரு கடை வைக்க போகிறீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து ட்ராவல்ஸ் மாதிரி வண்டி விட போகிறீங்க. ஒரு ஸ்தாபனம் பண்ண போகிறீங்க. புதிய அமைப்பை தொடங்க போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தருகிறார். குழந்தை பிறக்க போகுது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உங்களுக்கு ட்வின்ஸ் பேபி பெற்று கொடுப்பார். 2 குழந்தைகள். ஸோ எல்லாமே மிகைப்படுத்தி செய்கிறது தான் சனியோட பழக்கமே. அப்போ அந்த சனி 7 பார்க்கும் பொழுது அந்த 7ஆம் இடம் என்பது என்ன நடக்கும் என்றால், ஒரு கணவர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மனைவிக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புகிறார். தான் நீங்கள் இந்த கேரக்டர் தான் நீங்கள் நல்லா புரிஞ்சிங்க. மனைவிக்கு பரிசு கொடுக்க விரும்புகிறார். அப்போ என்ன பண்ணுறார்? நேராக மார்க்கெட் போயிட்டு அங்கே போய் கடையில் இந்த மாதிரி என் மனைவிக்கு ஒரு பரிசு தரணும், அது பயனுள்ள பரிசாக இருக்கணும்னு விரும்புகிறேன், ஏதாவது புதுசாக சீன பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. ஏன்னா அதான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. அப்போது ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஒன்று எடுத்து காட்டுறார் அந்த கடைக்காரர்.
இது பேர் தெர்மாஸ் பிளாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. என்னது? தெர்மாஸ் பிளாஸ்க் அப்படின்னு கொடுக்குறாரு. அதை இவர் கேட்குறாரு, இதில் என்ன சிறப்பு? இதில் நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சா இது குளிர்ச்சி அப்படியே இருக்கும், ஐஸ் வச்சா குளிர்ச்சி அப்படியே இருக்கும், அது வந்து கரையாது. அதே மாதிரி நீங்கள் டீ ஊற்றி எடுத்துகிட்டு போனீங்க, சூடான பொருட்கள் வைக்கிறீங்கன்னா அதுவும் அப்படியே இருக்கும், சூடு குறையாது. இதை நீங்கள் சூடாகவும் பயன்படுத்திக்கலாம், குளிர்ச்சியாகவும் பயன்படுத்திக்கலாம். உள்ளே நீங்கள் எந்த கண்டிஷனில் போட்டிங்களோ அது அந்த கண்டிஷன்லேயே இருக்கும், அதை வெளியே வர விடாது. அதான் தெர்மாஸ் பிளாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரின்னு விலை கொடுத்து வாங்கிட்டார். அவருடைய பாருங்கள், இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் தான் இது, உங்களை அந்த கேரக்டரோட மேட்ச் பண்ணிக்கிங்க. நேராக போயிட்டு ஒய்ஃபை கூப்பிடுறாரு, இங்கே வா, உனக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பரிசு சொல்லு? என்ன பரிசு? இந்த சம்பளம் வாங்கிட்டு வந்தேன், இந்த பரிசு தான் தெர்மாஸ் பிளாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காரு. உங்கள் ஒய்ஃப் அந்த தெர்மாஸ் பிளாஸ்க்கை திறக்கிறாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது பார், நீயே பார். உள்ளே திறந்தா ஒரு ஐஸ்கிரீமும் இருக்குது, ஒரு டீ இருக்குது. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது என்பது வேறு, புரிந்து கொள்வது என்பது வேறு. அடிப்படையான சின்ன வார்த்தை தான். தெரிந்து கொள்வது என்பது வேறு, புரிந்து கொள்வது என்பது வேறு. தெர்மாஸ் பிளாஸ்கை பற்றி தெரிந்து கொள்ள கடைக்காரன் சொன்னால, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் பண்ண வேலையை பார்த்தீங்களா? அது எப்படி அந்த தெர்மாஸ் பிளாஸ்க்கு ஒரே நேரத்தில் குளிர்ச்சியும் காப்பாற்றும், டீயும் காப்பாற்றும், ஏதோ ஒன்றா தானே வேலை செய்யும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு ரெண்டுத்தையும் பண்ணால் என்ன அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அவன் சொன்ன 2 எக்ஸாம்பிளையும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க. இதுதான் லைஃப்பில் நடக்கிற பிரச்சனை. நீங்கள் கன்வே பண்ணது என்னமோ லவ் தான், ஆனால் அதை கன்வே பண்ண தெரில. ஏன்னா உங்களுடைய அவசரம் எல்லாத்தையும் பரிசு கொடுத்துடணுங்கிற ஒரு அவசரம். நீங்கள் எழுதி கொடுத்தா உலகத்தையும் எழுதி கொடுத்துருவீங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஆள் நீங்கள். பரிசு கொடுத்துட்டே இருப்பீங்க. ஆனால் அது தேவையா, அப்போ அந்த நேரத்தில் அது பண்ணணுமாங்கிறத யோசிச்சு பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். அவர் ஏதோ பிஸியாக கிளம்பிட்டு இருக்கார், அர்ஜென்ட் டென்ஷனில் கத்திட்டு இருக்கார், தான் வரண்டா இருறா கத்திட்டு இருக்கார். அப்போ தான் பார்த்துட்டீங்க, இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகணுமா, நம்ம இங்கே தான் சினிமாவுக்கு போகலாமான்னு கேட்பீங்க. இதுக்கு என்ன ரிப்ளை அவர் சொல்லுவாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உடனே ஒரு பொசசிவ் ஆயிடுவீங்க, உடனே ஃபோனை கட் பண்ணிடுவீங்க. எதுக்கு இதெல்லாம்? ஸோ அப்போ 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறதுனா, சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. அது ஒன்று தான் உங்கள் மைனஸ் பாயிண்ட். எப்போ எதை பேசணும், சரி இப்போ நீ வேலைக்கு போ, நீ போய் ஒர்க்கை பாரு, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிவிட்டு அப்புறமா வச்சு செஞ்சுக்கலாம். எங்கே போயிட போகிறா, மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு வந்து நம்மக்கிட்ட தானே வரணும், அப்போ வச்சு திட்டிக்கலாம். இப்போ காலங்காத்தால் மூட் அவுட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. தம்பதிகளை ஹேண்டில் பண்ணுறது சனி பகவான் அந்த ஹேண்ட்லிங் டெக்னிக்கை சொல்லி தான் வந்திருக்காரே தவிர, நாம் புரிந்து கொள்வதை போல பிரிக்க வரல. நம்ம என்னங்க அவருக்கு பேர் வச்சிடறோம், சனி 7 10 பிரிச்சிருவார். பிரிக்கலைங்க, இதை சொல்லித்தரார். தெர்மோ பிளாஸ்கில் ஒன்று காப்பி வை, இல்லை ஐஸ்கிரீம் வை, 2த்தையும் ஒரே நேரத்தில் வைக்காதன்னு சொல்கிறார். அம்மா கிட்ட போகும்போது என்ன சொல்லணும், இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையே உனக்கு தான்மா, நீ இல்லாமல் யாருமா, அவள் கிடக்கிறாம்மா, நேற்று வந்தவ, நீ தாம்மா என் உயிர். அப்படியே லெஃப்ட் எடுத்து ஒய்ஃப்கிட்ட போங்க, நான் வாழ்கிறதே உனக்காக தானடி, அம்மா ஒன்றும் எத்தனை நாள் இருந்துட போகிறாங்க, அதுக்கப்புறம் அம்மா நீ தானடி. அப்படியே ரைட் எடுத்து குழந்தைகிட்ட போங்க, அப்போ என்ன கொஞ்சம் மாட்டியா, நான் வாழ்க்கையே உனக்காக தானடா ராஜா வாழ்கிறேன். ஆம்பளைங்க கதியை பார்த்தீங்களா, ஒரே வீட்டிலே லெஃப்ட் எடுத்து இங்கே போய் இவங்கள்ட்ட டிக்ளரேஷன் கொடுக்கணும், ரைட் எடுத்துகிட்டு போய் குழந்தை வரைக்கும் நம்மளை மிரட்டுது. அப்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் ஒரு ஃப்ளாஸ்குள்ளே போட ட்ரை பண்ணுறீங்க பாருங்கள், அங்கே தான் பிரச்சனை. இவங்கள்ட்ட எப்படி பேசணுமோ அதை அவங்கள்ட்ட பேசக்கூடாது. அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும், வேறு எதுவும் வேண்டாம். காலம் சில நேரங்களில், சில பேர் வீடு நம்ம தம்பி சதீஷ் வீடு மாதிரி, காலம் சில நேரங்களில் இந்த பக்கம் மாமியாரையும் இந்த பக்கம் ஒய்ஃபையும் நிறுத்தும். அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக தபஸ்வி ஆயிடணும். நீங்கள் எதுவும் பேசவே கூடாது, அமைதியாக அவங்களே சண்டை போட்டுக்குவாங்க, முடிவு பண்ணிவிட்டு அவங்களே பிரிஞ்சு போயிடுவாங்க, அப்புறமா அவங்களே சேர்ந்துக்குவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்க்கணும், கருத்து எதுவும் சொல்ல தேவையில்லை, அவ்வளோதான். இதை மட்டும் புரிஞ்சுங்க. அப்போ சனி பகவான் உங்களுக்கு என்ன நற்பலன்களை தரப்போகிறார், முதல்ல மெச்சூரிட்டி தந்துட்டார் இந்த 7ஆம் வீட்டை ஹேண்டில் பண்ணுறதுல. அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டிலிருந்து நற்பலன்களை அர்த்தரப்பலனாக்கி விட்டார். அதே மாதிரி சனி பகவான் 11 பார்த்து லாபத்தை தருகிறார். ஏதோ தொழில் பண்ண போகிறீங்கல்ல, அந்த தொழில் மூலம் வரக்கூடிய வருமானம் உங்கள் அடிஷனல் இன்கம். அந்த அடிஷனல் இன்கம்னால நீங்கள் நல்லா டெவலப் ஆவீங்க. புது ஃபோன் வாங்குறது, ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்குவீங்க. சனி 11 பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, உங்களோட டிவி, பெரிய டிவி வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. அந்த மாதிரி மகிழ்ச்சியால் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்குவீங்க லாபத்தால். 2ஆம் வீடு ரன்னிங் மணியை பார்ப்பார். அப்போ என்ன ஆகுனா, அந்த சில்லறை கடன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சில்லறை கடன் சொல்லுவாங்க. இவர்கிட்ட வாங்கியிருந்தேன் சார், ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு 12,500 வாங்கியிருந்தேன் சார், அந்த மாதிரி சின்ன கடன் இருக்கும் பாருங்கள், 1,500,000 வாங்கியிருந்தேன், ஒரு 5 லட்சம் அந்த கடன் மட்டும் அடைச்சிட்டா போதும். இந்த மாதிரியான இந்த சிறுக கடன்லாம் இருக்கும். பெரிய கடன் இருக்காது, சிறுக கடன், அது எல்லாத்தையும் நீங்கள் அடைச்சிருவீங்க. நான் 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2-5 கூடிய குருவினுடைய வீட்டில் சனி பகவான் வருவது என்பது தனிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தரப்போகுது.
5ஆம் வீடு என்பது இறைவனுடைய வீடு என்பதால் தெய்வ சம்பந்தப்பட்ட தெய்வ சங்கல்பங்கள் ஏதேனும் நான் குறை வச்சுருக்கேன், குலதெய்வத்துக்கு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன், அதை நான் செய்யலை, அல்லது தெய்வ சங்கல்பம் நான் இதுக்கு ராமேஸ்வரம் வர்றதா வேண்டியிருந்தேன், சரி அதெல்லாம் செஞ்சு முடிப்பதற்கான வழிகளை அவர் பண்ணுவார், அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுவார். நானே அங்கே வரலான்னு இருந்தேன், எனக்கு அங்கே ஒரு மீட்டிங் வந்திருக்கு, நான் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே அந்த கோயில் போயிட்டு வந்துடுறேன், வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துடுறேன். ஒரே கல்லில் 2 மாங்காய், செலவு முடிக்கிற மாதிரி, ஈஸியாக முடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பண்ணி தருவார். திருத்தலங்களுக்கு யாத்திரை போகிறது போன்ற விஷயங்கள்லாம். முக்கியமாக ஐவிஎஃப் பண்ணி பணத்தை இழந்தவங்க, ஐயுஐ பண்ணி பணத்தை இழந்தவங்க, குழந்தையே நமக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணி இட்ஸி மாதிரி பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் பண்ணுறவங்கலாம் அத்தனை நிறுத்துங்க. உங்களுக்கு இதெல்லாம் இனிமேல் எதுவும் தேவையில்லை. உங்கள் காதலின் பரிசாகவே உங்கள் மடியில் பிறப்பார். உங்களுக்கு சனி பகவானே குழந்தை கொடுப்பார். உங்கள் காதலின் பரிசாகவே நீங்கள் பண்ண வேண்டிய வேலை லவ் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7 பார்க்கறதுனால முரட்டு லவ்வாக இருக்கும். ஸோ அந்த லவ்வை மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. மெச்சூரிட்டி லவ் ஆக்கிறதுக்காக தான் சனி வரவே தவிர உங்கள் பிரிக்க வரல. ஸோ ஆக கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அழைப்பை ஏற்ற அடுத்த 24 மணி நேரத்திற்குள் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்னோட பேசலாம். அதே மாதிரி வீடியோ கால்லேயே பேசலாம். அதே மாதிரி ibcbakti.com அந்த இணையதளத்துக்குள்ளே போய் என்னோட தரவுகளில் புக் பண்ணி நீங்கள் என்னோட பதிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். Taste the Daily.